இன்று தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது தளபதி விஜய் அவர்கள் மாவட்டத்தினுடைய எண்ணிக்கையை மேலும் 5ஆக அதிகரித்துள்ளார். அதை பற்றிய என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் முகத்தையெல்லாம் காமிக்க மாட்டார், அவர் முகத்தை காமிக்காம தான் பேசுவார். சரி, கேள்வி கேளுங்க. 5 மாவட்டம் எதுக்கு அறிவிச்சிருக்காரு? 5 மாவட்டம் எதுக்கு அறிவிச்சிருப்பாரு? நம்மளை நம்பி 4 பேர் பதவியை ராஜாமா பண்ணிட்டு வரலாம்ல, அவங்களுக்கு நான் பதவி கொடுக்கணும்ல. அடுத்து எம்பி எலெக்ஷனு, உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் வருது, அதுலெல்லாம் இறங்கி களமாடத்தான் போகிறாரு. ஆனாலும் எம்எல்ஏ பதவி, இந்த மாதிரி உயர் பதவிகள் கொடுக்கறதுக்காக பேச்சுதானே. விஜய் சப்போர்ட்டர் எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க முட்டை கொடுக்குறீங்கல்ல, நல்லா முட்டை கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை, கொடுங்க, வேணாம் சொல்லல. ஆனா மக்கள் எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே 2 ஆட்சிலையும் ஊழல் பண்றாங்க, ஒரு மாற்று கட்சியா தான் எனக்கு வேணும், நீங்க வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை மக்கள் செலக்ட் பண்ணி சிஎம் சீட்டை உட்கார வச்சா, நீங்க என்னன்னா ஏடிஎம்கேல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு உள்ள உட்கார வச்சிருக்கீங்களே, என்ன மாதிரி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, டிஎம்கே காரங்க தான் ஊழல் பண்றாங்க, அதனால புனிதர்களா? ஆமா, நாங்க எப்போவாவது ஏடிஎம்கேல உள்ளவங்களை விமர்சனம் பண்ணிருக்கோமா? இல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள A1 குற்றவாளியா சேர்த்துருக்காங்க, சொத்து குவிப்பு வழக்குல. சரி, கரெக்டா? அந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து வரவங்க எப்படி நீங்க நியாயப்படுத்தி உள்ள சேர்த்துக்கிறீங்க சொல்லுங்க? தீயசக்திங்கிறீங்களே. அம்மா ஊழல் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது பேச்சு கிடையாது. இப்போ உயிரோட இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் ஏதாவது ஊழல் பண்ணிருக்காங்களா? அது நிரூபிக்கப்பட்டு இருக்கா? அப்படி நிரூபிக்கப்பட்டவர்களை சேர்த்திருக்காங்களா? எவிடன்ஸ் இல்லாம நம்ம என்ன வேண்டாலும் பேசலாம், எவிடன்ஸோட பேசணும். இவ்வளவு காலமாக காங்கிரஸ் யார் கட்சியில இருந்து வந்தாங்க? யார் கட்சியில இருந்து ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி. இது எல்லாருமே திமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் திமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. இந்தியன் முஸ்லிம் எல்லாருமே திமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. எப்படி உங்கள்கிட்ட நல்லவங்களா மாறுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன மாதிரி அரசியல் மக்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்கல. இவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. அமைச்சர்களா இருந்தது எல்லாமே திமுக காரங்க தான். ஊழல் பண்ணது எல்லாமே திமுக காரங்க தான். அண்ணா திமுகவோ மற்ற கட்சிகளோ கிடையாது. நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா யார இவ்வளவு வருடமா குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? திமுகவை தான். நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? திமுகவை தான். இப்படி இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் திமுகவை தான் குற்றம் சொல்றாங்க. ஏன்? திமுக தான் எல்லா குற்றத்தையும் பண்ணுது, அதனால சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திமுக எம்எல்ஏக்களை தான் நாங்க சேர்க்க மாட்டோம். அதுவும் நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லல. நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள சரியான நிர்வாகம் பண்ணி சரியா அவங்கள நடந்துக்கிற வைப்போம். அமைச்சர்களையா? எல்லாரையுமே யார் வந்தாலும் பிஜேபியில இருக்கிறவங்களை மட்டும்தான் நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு முன்னாடி சொன்னோம். ஆனா இப்ப அவங்களையும் நாங்க சரியா மாத்துற ஒரு சிஸ்டம், மாத்துற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல நான் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நீங்க இப்போ நான் சொல்றதை கேளுங்க. இப்ப எல்லா அரசு நிறுவனத்திலையும் எல்லா அரசு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் நடக்குதுன்னு வச்சுக்கிருவோம். இப்ப அத நிர்வாகம் பண்றது யாரு? அரசாங்கம். அதாவது எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர், இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. இவங்க தான் அந்த ஊழலை ஒழிக்கணும், அந்த லஞ்சத்தை ஒழிக்கணும். ரைட்டா? இப்ப முதலமைச்சரா விஜய் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கின ஆபீசர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு புது ஆபீசரா போடுங்கன்னு சொல்ல முடியும். இனிமே யாராவது வாங்கினா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இருக்கிறவங்க லஞ்சம் வாங்காம பாத்துக்கிற முடியும், லஞ்சம் வாங்காம கண்காணிக்க முடியும், அவங்க மீது ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரிதான் இப்ப வந்திருக்கிற அமைச்சர்கள்லாம் அவங்க மேல ஊழல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்ப மேட்ரு கிடையாது. இனிமே அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுனா விஜய் அண்ணன் தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதான் கேள்வி. இங்க பண்ண முடியுமா? அவர் சேர்க்கும் போதே பேப்பர்ல லெட்டர் பேர்ல எழுதி வாங்கிட்டு தான் சேர்க்கவே செய்யறாரு. இங்க வந்தா சரியா இருக்கணும், இது என்ன எந்த குற்றமும் பண்ணக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வாங்கி வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு தான் சேர்க்கவே செய்யறாரு. ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ உங்களை நம்பி ஒரு கூட்டம் உங்களுக்காக மாடா உழைச்சாங்கல்ல, இது ரசிகர் கூட்டமோ தொண்டர்களோ யாரோ உங்களுக்காண்டி தெரு தெருவா ஊரூரா சுத்தி ஓட்டு கேட்டாங்கல்ல,
அது மூலியம் தானே நீங்க ஜெயிச்சீங்க. ம். ஆ? ம். இப்ப அவங்களுக்கு நீங்க பதவி கொடுப்பீங்களா? இப்ப புதுசா வந்தவங்களுக்கு நீங்க பதவி கொடுப்பீங்களா? சரியான கேள்வி இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் பதவி கொடுப்போம், இவங்களுக்கும் பதவி கொடுப்போம். எப்படின்னா இப்ப வந்து இருந்த மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும்ல, பத்தலைனா இன்னும் அதிகரிப்போம். சரியா? யாரு இந்த பிஜேபி கொண்டு வந்தாங்களே ஒரு மசோதா, அது மாதிரியா? என்னமோ நாங்க பண்றோம். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அதத்தான் சொல்றேன். இப்ப வந்து 5 மாவட்டங்கள் அதிகரிச்சிருக்கோம். பதவி கொடுக்கறதுக்கு பத்தலைனா இன்னும் 10 மாவட்டங்கள் அதிகரிப்போம். சரி, இது என்ன எம்பி சீட்டு 40 சீட்டை நாங்க 500 சீட்டா கூட மாத்துவோம். இது என்ன 234 தொகுதியை நாங்க 500 தொகுதியா மாத்துவோம். உள்ளாட்சி தேர்தல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவீங்களா? ஆமா. நடத்துவீங்களா? ஆமா. எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல. இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. நீங்க வந்து தீய சக்தியுடைய கையாளு அப்படிங்கறது நீங்க கேள்வி கேட்கறதுலயே தெரியுது. தீய சக்தியோட கையாளா? ஒரு கொஸ்டின் கேட்டா தீய சக்தியாடா? பதில் சொல்லி பழகுங்கடா கேக்குற கேள்விக்கு. இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன பண்ணிக்கிறது? மாதிரி பேசாதீடா. ஒரு வீடியோல அநாகரிகமான வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா தீய சக்தியுடைய கையால தானே இருப்பீங்க. கன்ஃபார்ம்.